ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு pridetech. டுடே என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎம்எஸ்ல டேபிள் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு பேசிக் திங்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, பிகினருக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு டேட்டாபேஸ்ல எப்படி டேபிள் கிரியேட் பண்றது, அந்த டேபிள்ல என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கும், அது எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்றத பத்தி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, வாட் இஸ் த டேபிள்? டேபிள்னா என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து ஒரு டேட்டா ஒரு ஸ்டூடண்ட்டோட ரெக்கார்ட வந்து நம்ம வந்து ஒரு அ பேக் எண்ட் அதாவது ஒரு டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பயன் பண்ணக்கூடிய டேட்டா என்ன ஃபார்மேட்ல, என்ன அலைன்மென்ட்ல உள்ள இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள். ஓகேவா? இந்த டேபிள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எலமெண்ட்ஸ். இந்த டேட்டா எலமெண்ட்ஸ்ங்கிறது தான் யூசர்ஸ் பயன் பண்ணக்கூடிய டேட்டாஸ். அது வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் வைஸ்ல வந்து நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கும். லைக் அ கிரிட் வியூ. கிரிட் வியூ மாதிரி. கிரிட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்செக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு இத தான் நம்ம கிரிட் வியூன்னு சொல்லுவோம். ஸோ அதே போல தான் நம்ம டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா டேட்டா எலமெண்ட்ஸ் வந்து உள்ள பைண்ட் ஆகும்போது, அது ஒரு ரோஸ் அண்ட் காலம் வைஸ் இன்டர்செக்ட் ஆகி நமக்கு ஒரு ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு நமக்கு ஒரு அ ஃபார்மேட்டா வச்சிருக்கும். ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபார்மேஷனா நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி குடுக்கும். ஸோ அதான் டேபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் த ரோஸ் அண்ட் காலம்ஸ். அந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த ரோஸ் அண்ட் காலம தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, டேபிள் அப்படின்னு சொல்றோம். டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, 3 விதமா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டேபிள்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து டேட்டாபேஸ் ஸ்கீமா, தென் ரிலேஷன். மோஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் புக்ல பார்த்தீங்க அப்படின்னா, டேபிள் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டாபேஸ் ஸ்கீமா அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணக்கூடிய நேம வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சர வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா டேட்டாபேஸ் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதான் பார்த்தீங்கன்னா டேபிளோட ஸ்ட்ரக்சரு. பாருங்க ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்செக்ட்டா இருக்கக்கூடியது தான் டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அம் காலம் அப்படின்றது வந்து இந்த இந்த பர்ட்டிகுலரா அந்த நேம் அப்படின்ற இந்த ஒரு நேம மட்டும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லையா? இதுதான் வந்து காலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் வைஸ் நமக்கு ஒரு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? இதத்தான் நம்ம வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் வந்து ஓவரால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, கிரிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் டேபிள் டேபிள் ஸ்ட்ரக்சருக்கான ஓவர் வியூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர நான் ஆல்ரெடி சொன்னது போலயே இத ஸ்கீமா, அப்படி இல்லன்னா டேபிள், அப்படி இல்லன்னா ரிலேஷன். இந்த மாதிரி 3 விதமா நம்ம வந்து இத வந்து நம்ம வந்து சொல்லலாம். டேபிளுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர. ஓகே. இத பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உள்ள ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணி, ஒரு 3 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். டேபிள் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்காக ஒரு 3 ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடண்ட்டோட ரெக்கார்டு. இப்ப ஸ்டூடண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோல் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ன்றது இருக்கும், அவங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ, அத வந்து ஒரு 3 ரெக்கார்ட் வந்து உள்ள நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப டேபிள்ல என்னன்னு பார்த்தாச்சு. டேபிள் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வைஸ் இன்டர்செக்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ரோ? அந்த ரோனா என்ன? காலம்னா என்ன? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரோ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு டேபிள்ல ஒரு சிங்கிள் என்ட்ரி உள்ள பைண்ட் ஆகுது பார்த்தீங்களா? பைண்ட் ஆகுற அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ரோ அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லன்னா டப்பிள், அப்படி இல்லன்னா ரெக்கார்ட். அப்படின்ற 3 கைண்ட் ஆஃப் நேம்ல வந்து நம்ம வந்து அ ரோ வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஒரு ரோ. இன்னொன்னு வந்து பார்க்கும் பொழுது, ரோஸ வந்து ஹாரிசான்டல் வைஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஹாரிசான்டல் வைஸ் சொல்றதுக்கு பேரு தான் நம்ம வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம். பார்த்தீங்க அப்டின்னா, ரோல் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட், சப்ஜெக்ட் அப்டின்ற ஒரு சிங்கிள் என்ட்ரிய மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா? இத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்டின்னா, சிங்கிள் ரெக்கார்ட் ஆர் டப்பிள் அப்டின்னு சொல்றோம். ரோக்கு வந்து 3 கைண்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டப்பிள், ரெக்கார்ட் அண்ட் 3 ஒன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ரோ. அப்படின்ற 3 விதமா வந்து நம்ம வந்து ரோ வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு என்ட்ரியும் ஒவ்வொரு ரெக்கார்ட் ஓகேங்களா? இப்போ 101, 102, 103 எவ்ரி சிங்கிள் என்ட்ரி இஸ் கால்ட் ரெக்கார்ட். ஓகே. ஹாரிசான்டல் வாய்ஸ் இருக்கிறது நம்ம ரோன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து இது ஃபுல்லாத்தையுமே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாவே எடுக்கலாம் இல்லையா? பாருங்க இப்போ வந்து ஸ்டூடண்ட்டோட ஒரு ரோல் நம்பர வச்சு அவன் யாருன்றத நம்ம டிஃபைன் பண்ணலாம்.
ஈஸியாவே எடுத்துரலாம். பட் வந்து ரோ பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலா அந்த ஸ்டூடண்ட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கேதர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 101 அப்படின்ற ஒரு ரிஜிஸ்டர் நம்பர்ல சுஜி அப்படின்ற ஒரு பெர்சன் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல சி படிக்கிறா அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃப்ளோவான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுது இல்லையா? அதத்தான் நம்ம ரோ அப்படின்னு சொல்றோம். ஒரு ஹாரிசான்டல் வைஸான ஒரு இன்ஃபர்மேஷன நமக்கு குடுக்கும். ஸோ ஈச் சிங்கிள் என்ட்ரி ஆர் சிங்கிள் ரெக்கார்ட தான் நம்ம ரோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப ரோ அப்படின்னா என்னன்றதுக்கான மீனிங் வந்து கிடைச்சிருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றத நான் நம்புறேன். ஆ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காலம். காலம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோக்கு ஆப்போசிட். இப்போ ரோனா என்னன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு ஒரு ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து ஃபெட்ச் பண்ணி எடுக்கிறது. ஒரு ஸ்டூடண்ட்டோட ஒரு சிங்கிள் ரெக்கார்ட நம்ம ஃபெட்ச் பண்ணி எடுக்கிறது. ஸ்டூடண்டோட ரெக்கார்டுனாவே தெரியும் நமக்கு. ஸ்டூடண்டோட ரெக்கார்ட்னா அவன பத்தியான இன்ஃபர்மேஷன் சொல்றது. இந்த ஸ்டூடண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ரிஜிஸ்டர் நம்பர்ல இந்த சப்ஜெக்ட்ட படிக்கிறான்றது அவனோட ரெக்கார்ட ஃபெட்ச் பண்ணி நம்ம சொல்றதுக்கு பேரு அம் ரோன்னு சொல்லியாச்சு. அப்ப காலம் அப்படின்றதுக்கு ஆப்போசிட்னா ஒரு கோர்வையா சொல்றக்கூடிய விஷயத்த வந்து அது ஸ்மாலர் பீசஸா நம்ம வந்து ப்ரோட் டவுன் பண்ணி அத நம்ம சொல்றது. அப்படி பார்த்தோம்னா எப்படி வரும்? இப்ப நம்ம சொன்னதுக்கு, இப்போ ஒரு 101 அப்படின்ற இந்த இத எடுத்துக்கலாம். 101 சுஜி, சி இப்ப சப்ஜெக்ட் படிக்கிறா அப்படின்றத அப்ப நான் அந்த காலமா மாத்துறந்தா என்ன வரும்? ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். இப்ப சிஎஸ்எஸ், பிசிஏ, பிகாம் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்றதா இருக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க டிபார்ட்மெண்ட் சிஎஸ், பிசிஏ, பிகாம் அப்படின்றத ஒரு சிங்கிள் பீசஸா வந்து நம்ம வந்து என்ன சொல்றது? ப்ரோக் டவுன் பண்ணி, அதுக்கான டேட்டாவ நம்ம குடுக்குறது தான் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன சொல்றதுக்கு பேரு வந்து ரோன்னு சொல்லுவோம். அதையே வந்து ஸ்மாலர் பீசஸா கட் பண்ணி, அந்த கட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவ தான் நம்ம வந்து காலம்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ் அப்படி இல்லன்னா ஃபீல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ என்ன ஃபீல்டுல இருக்க அப்படின்னு கேட்போம். நான் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன். நான் பிகாம் படிக்கிறேன். அப்படின்னா அவங்களுடைய டிபார்ட்மெண்டோட ஃபீல்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா? இண்டிவிஜுவலா ஒரு ரெக்கார்ட, ஒரு டேட்டாவ சொல்றதுக்கு பேரு தான் என்னன்னா, காலம மென்ஷன் பண்றது. ஓகேங்களா? காலம் அப்படி இல்லன்னா ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இல்லன்னா அட்ரிபியூட்ஸ். உனக்குன்னு ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்கும்ல. உனக்குன்னு ஒரு திறமை இருக்கும்ல. எனக்கு வந்து இது வந்து நான் ஸ்பெஷலா இருப்பேன். அப்படி சொல்லுவோம்ல. ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் டேட்டாவ மட்டும் மென்ஷன் பண்றதுக்கு பேரு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலம் அப்படின்னு சொல்றது. ஓவராலா ஒரு ரெக்கார்ட சொல்றதுக்கு பேரு ரோ. அப்படி ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன மட்டும் நம்ம சொல்றதுக்கு வந்து வெர்டிகலா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வெர்டிகல் வந்து காலம் வந்து வெர்டிகலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ரோ பார்த்தீங்க அப்படின்னா, ஹாரிசான்டல் வைஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது 2 மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல. தென் வந்து இதுக்கு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு. அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேபிள்னா என்னன்னு பார்த்தாச்சு. டேபிள் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கிறது வந்து ரோஸ் அண்ட் காலம் வைஸ் இன்டர்செக்ட் ஆயிருக்குன்றதையும் பார்த்தாச்சு. ஓகே. அதுக்கு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் டேபிள் ஸ்ட்ரக்சர்ல. ஓகே. வாட் இஸ் மீன் பை இன்ஸ்டன்ஸ்? இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா, அ இது இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிலேட்டட் டூ தி ரோஸ். தட் மீன்ஸ் ரெக்கார்ட் கான்செப்ட்டோட கொஞ்சம் இது வந்து ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரெக்கார்ட வந்து இன்சர்ட் பண்றோம். யூசர் வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து இன்சர்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டூடண்ட்டுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்றாங்க. ஸ்டூடண்ட் வந்து ஒரு 105ல ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க ஒரு காலேஜ்ல. இவன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த சப்ஜெக்ட் படிக்கிறான், இந்த கிளாஸ்ல இருக்கான் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அப்படியே அந்த ரெக்கார்ட இன்சர்ட் பண்ணும்போது, பேக் எண்ட்ல இந்த டேபிள்ல வந்து விழுகுது பார்த்தீங்களா? ஒரு பர்ட்டிகுலர் டைம், பர்ட்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மொமெண்ட் ஒரு 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 ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல வந்து உள்ள ரெக்கார்டு விழுகுது பார்த்தீங்களா? அதத்தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அந்த டேட்டா வந்து பேக் எண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் மொமெண்ட் ஆஃப் டைம தான் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர்னா இதுதான். இது தெரிஞ்சுக்கிட்டா இது என்னன்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆ நம்ம வந்து ஃபர்தரா வந்து ஒரு டேபிள்ல வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஈஸியா பண்ணலாம். ஆ இப்ப நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தான் பார்த்துருக்கோம். அந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்றது? ஆ அந்த டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தடு? இது எல்லாமே வந்து ஃபர்தரா நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்டின்னா, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தது அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.